பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காமராஜருடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இது போன்ற செயல்களை காலங்காலமாகவே செய்து வருகிறார்கள். நமக்கு இன்றைக்குத்தான் அதனுடைய முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு ஒருவர் காமராஜரை பற்றி குறை சொல்லியும் கூட காமராஜர் மீது இப்படி ஒருவன் அபாரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறானே, அவன் செய்கிறது தவறு, அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடார்களும் நாடார் சங்கங்களும் பிற அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் கேட்டுக்கொண்ட பிறகும் கூட இன்றைக்கு அரசு அமைதியாக இருக்கிறது என்றால் காமராஜருடைய பெயரையும் புகழையும் கெடுக்க வேண்டும் என்று காலங்காலமாகவே ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டிருந்திருக்கிறது. 1967 பொது தேர்தல் நடைபெறுகிறது. அந்த பொது தேர்தலில் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒரு சுவரொட்டி ஒட்டுகின்றார்கள். அந்த சுவரொட்டியில் என்ன வாசகம் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், சென்னை தியாகராய நகரிலே இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர் வாழ்ந்த அந்த வீட்டை அப்படியே போட்டோ எடுத்து அந்த போட்டோவை போட்டு அந்த போட்டோவில் ஒரு வாசகத்தை எழுதுகிறார்கள். பாரீர் பாரீர் ஏழை பங்காளனை பாரீர், பாரீர் பாரீர் ஏழை பங்காளன் வாழுகின்ற பங்களாவை பாரீர் அப்படின்னு சொல்லி வாசகத்தை எழுதி நாடு முழுவதும் ஒட்டப்படுகிறது. இதனுடைய உள்நோக்கம் என்ன என்றால், தமிழக மக்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எளிமையாக வாழுகின்றவர், நேர்மையாக வாழுகின்றவர், தூய்மையாக வாழுகின்றவர், உண்மையாக வாழுகின்றவர், தனக்காக எதையும் சேர்த்து கொள்ளாதவர் என்ற நம்பிக்கை தமிழக மக்களிடத்திலே ஆழமாக பதிந்திருந்த காலம் அது. அவருடைய பெயரையும் புகழையும் எப்படியாவது அழித்து விட வேண்டும், கெடுத்து விட வேண்டும் என்பதற்காக இந்த விதமான சுவரொட்டிகள் தமிழகம் முழுவதும் ஒட்டியது அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதை கண்ட அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு பயங்கரமான கோபம். காமராஜரே வாடகை வீட்டுல கிடக்காரு, அந்த வீட்டை போட்டோ எடுத்து தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு சொந்தமான வீடுன்னு சொல்லி அவர் இப்படிலாம் கேவலப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த சுவரொட்டியை ஒட்டியவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக நான் இன்றைக்கு காமராஜருடைய வீட்டை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் காமராஜர் எப்படியெல்லாம் அன்றைக்கு அவர் மீது ஒரு குற்றப்பழியை சுமத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரிய வேண்டும், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். காமராஜர் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் இன்றைக்கு பதிவு செய்கின்றேன். காமராஜர் அன்றைக்கு சென்னை தியாகராய நகரில் திருமலை பிள்ளை சாலை 8ஆம் நம்பர் வீட்டில் அன்னைக்கு வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு 250 ரூபாய் மாத வாடகை கொடுத்தான் காமராஜர் அங்கு குடியிருந்தார்கள். தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு மனிதர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஒரு மனிதர், உலக தலைவர்களுடைய நல்மதிப்பையும் நன்மையும் நல்ல நண்பர்களையும் பெற்ற ஒரு மனிதர், நாடெங்கும் இருக்கின்ற மிகப்பெரிய முக்கிய பணக்காரர்கள் கோடீஸ்வருடைய நட்பை பெற்ற ஒரு மனிதர், தான் வாழ்நாள் முழுவதும் தான் இறக்கின்ற வரையிலும் ஒரு வாடகை வீட்டில் இருந்தான் செத்தாரு அப்படின்னா, உலக வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே, மாநிலங்களுடைய வரலாற்றிலேயே, முதலமைச்சருடைய வரலாறே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது பெருந்தலைவர் காமராஜரை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வேற எந்த தலைவரையும் சொல்ல முடியாது. காமராஜர் அவர்கள் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்த கோவிந்தராஜு என்பவர் காமராஜருக்கு 8ஆம் நம்பர் வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு 9ஆம் நம்பர் வீட்டில் அவர் குடியிருக்காரு. கோவிந்தராஜர் என்பவருக்கு பணம் தேவைப்படுது. பாப்புலால் சேட் என்ற அவர் மார்வாடிட்ட போய் அவருடைய வாழ்ந்த 9ஆம் நம்பர் வீட்டை என்ன செஞ்சிருந்தாரு, அவருடைய சொத்துக்களை அடமானம் வைத்து பணம் வாங்கி கொள்கிறார்கள். பணத்தை திரும்ப செலுத்த முடியல. பாப்புலால் சேட்டு பணம் கேட்டு பார்க்காரு, கோவிந்தராஜுவால் கொடுக்க முடியல.
பாப்புலார் சேட்டு வந்து ஒரு நோட்டீஸை ஒட்டி இந்த வீடு ஏலத்துக்கு போகுதுன்னு சொல்லி அறிவித்து விடுகிறார்கள். அந்த காலத்துல வீடுலாம் ஏதாவது ஏலம் போச்சுன்னா வீட்டுக்கு முன்னாடி தண்டரை அடிப்பாங்க. வந்து இந்த வீடு வந்து இது இவ்வளவு ரூபாய்க்கு கடன் இருக்கு, இந்த வீடு இவ்வளவு ரூபாய்க்கு ஏலம் போகுது ஐயான்னு சொல்லி தண்டரை அடிப்பாங்க. இப்படி வந்து காமராஜர் வாழ்ந்த அந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு முன்னாடி வந்து தண்டரா போடுகிறவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த வீடு ஏலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க வைரவன் அவர்கள் வீட்டுல இருக்காங்க. வைரவன் அவர்கள் அதை பார்த்து, என்னடா தலைவர் வீட்டுக்கு முன்னாடி தலைவர் வீடு ஏலத்துக்கு போகுதுன்னு சொல்லுதாங்க, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தவர் தாமோதரன் என்பவர் இருந்திருக்காங்க. அந்த தாமோதரனுக்கு போன் போட்டு, இந்த மாதிரி ஐயா வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்டரா போடுதாங்க, நம்ம வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் போல தெரியுது, ஐயாட்ட சொல்லுங்க வீடு ஏலம் போப்பதான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தாமோதரன் என்பவர்கிட்ட வைரவன் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்போ தாமோதரன் அவர்கள் காமராஜர்கிட்ட சொல்றாங்க. தாமோதரன் அவர்களும் காமராஜரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தண்டரா போட்டது யாரு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பாபுலால் அந்த மார்வாடிக்கு தாமோதரன் ஐயா வீட்டுல இருந்து போன் போட்டு காமராஜர்கிட்ட போனை கொடுக்காங்க. இப்ப காமராஜர் பாபுலால் பார்த்து கேட்கிற, என்ன பாபுலால் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் காமராஜ் பேசுறேன்னு. பாபுலாலுக்கு ஒன்றும் புரியல, என்னடா காமராஜர் நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா விவரம் என்ன ஐயா சொல்லுங்க ஐயா. அப்ப இந்த மாதிரி தண்டரா போட்டீங்களாமா, என்ன விஷயம்னா கோவிந்தராஜு என்கிட்ட பணம் வாங்கினாரு, நீங்க அந்த வீட்டுல இருக்கீங்கன்னு தெரியாது ஐயா, நாளைக்கே நீங்க வந்து பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நானே உங்களுக்கு பத்திரம் முடிச்சு கொடுத்துருது ஐயா, நான் இப்போ உடனே புறப்பட்டு வர, நீங்க போன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். காமராஜர் இந்த பாபுலால்கிட்ட சொல்லுகிறார், இல்ல இல்ல நீ வர வேண்டான்னு, நீ அங்கேயே இருன்னே, நீங்க வராதானே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப அங்க இருந்த காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி கோவிந்தராஜர் கடன் வாங்கிட்டார் போல தெரியுது, வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு, அதனால எப்படியா நமக்கு இன்னொரு வீட்டை பாருங்க, வேற வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்ப காமராஜரை கூட இருந்த காங்கிரஸ் நண்பர்கள்லாம் பேசுறாங்க, மிகப்பெரிய தலைவர்கள், எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் வந்துவிட்டு சென்ற இந்த வீடு, காமராஜரா 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது இந்த வீட்டுல இருந்த எத்தனை தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு வீடு இன்றைக்கு காமராஜர் காலி பண்ண சொல்லுதை விட நாமளே இதை வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் யோசித்து இருந்திருக்காங்க. அப்படி யோசித்து கொண்டு இருந்த போதுதான் திருச்சியை சேர்ந்த தாப்பா ரெட்டியார் அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் வந்து காமராஜருக்கு அந்த வீட்டை நான் வாங்கி கொடுத்துருந்தேன், எனக்கு சும்மா வாங்கி கொடுத்தா இருந்தாலும் வாங்க மாட்டாரு, காமராஜருடைய பிறந்த நாளுக்கு அவர் பரிசா நான் வாங்கி கொடுத்துருந்தேன், அந்த வீட்டினுடைய அன்னைக்கு மொத்த ரேட்டு 2,10,000 தான் அந்த விலையே அன்னைக்கு இருந்திருக்கு. இப்போ தாப்பா ரெட்டியார் வந்து நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன உடனே இல்ல இல்ல வேண்டான்னு சொல்லி விடுகின்றார்கள். நவசக்தி நாளிதழை சேர்ந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது காமராஜருக்கு இந்த வீட்டை நம்ம துட்ட பரட்டி எப்படியாவது வாங்கி கொடுத்துரும் சொல்லி அவர்களும் முயற்சி எடுக்கின்றார்கள். அதற்குள் காமராஜரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இறந்து விடுகிறார்கள். உண்மையிலேயே பாருங்க, தன் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய உயரிய பதவிகளை வகித்த ஒரு மாமனிதர் அந்த வாடகை வீட்டிலே இருந்து வாடகை வீட்டிலே இறந்திருக்காரு பாருங்க. இதை விட ஒரு எளிமையா வாழ்வதற்கு இந்த நாட்டில் யாரை நாம் உதாரணமாக சொல்ல முடியும்? 1969 ஒரு பிரச்சனை வருது. காமராஜர் அவர்கள் 69 காங்கிரஸ் கட்சியை விட்டு காங்கிரஸ் கட்சி 2ஆ பிரியுது. இப்ப 69 காங்கிரஸுக்கு பிரிச்சு பிரியும் போது அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அவர்களோடு சி சுப்பிரமணிய அவர்களும் பக்தவச்சலம் போன்றவர்கள்லாம் இந்திரா காந்தியோடு இருந்து நாங்கள் இந்திரா காங்கிரஸ்ல இருக்கிறோம்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ இந்திரா காந்தி கிட்ட போன அந்த பக்தவச்சலம் போன்றவர்கள், சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்துக்கள்லாம் எங்களுக்கு தான் வேணும், அதனுடைய உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு செயற்குழு கூட்டம் போடப்படுகிறது. அந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த காமராஜர் அவர்கள் அதை காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற சத்தியமூர்த்தி பவனா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்துக்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுகின்றார்கள். சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், 1942 ஆகஸ்ட் புரட்சின்னு ஒண்ணு வந்துச்சு, அந்த ஆகஸ்ட் புரட்சியின் போது நாங்கள் போராடணும், அன்றைக்கு போராடுகின்ற போது சின்ன சின்ன 1 ரூபா 2 ரூபா இப்படிலாம் என்கிட்ட கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாங்க மக்கள், அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு என்னை கைது செய்தது, அப்ப கைது செய்யும் போது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, நான் அந்த பணத்தை வந்து அன்னைக்கு வந்து கஸ்தூரி சீனிவாசன் அவர்கிட்ட வந்து நான் கொடுத்தேன். அன்னைக்கு கஸ்தூரி சீனிவாசன் கொடுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள்
அவரும் அந்த பணத்தை வச்சு அவரும் கொஞ்சம் பணத்தை போட்டு இன்றைக்கு இருக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு 181 கிரவுண்ட் இடத்த அன்னைக்கு அந்த பணத்தை வச்சு முடிச்சிருக்காங்க. ஒரு கிரவுண்ட் இடம் என்பது 5.5 சென்ட் இடம். இன்னைக்கு 181 கிரவுண்ட இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு ஏண்ட இருந்த கொஞ்சம் பணத்தை அன்னைக்கு கஸ்தூரி சீனிவாசன் அவர்கிட்ட கொடுத்தேன். அவனும் மேற்கொண்டு பணத்தை போட்டு இந்த பணம் நம்ம கையில இருக்கக்கூடாது, பணமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்தாங்க. 1954 அவர்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத போது காமராஜரை கூப்பிட்டு விடுதாங்க. யாரு? கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள் காமராஜரை கூப்பிட்டு விட்டு சொல்லுதாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் எப்போ இறந்து விடுவேன்னு எனக்கு தெரியாது. நீங்க 42ல கொடுத்த அந்த ரூபாயை என்கிட்ட இருந்துச்சு, அப்பவுமே அந்த ரூபாய் கூட நானும் கொஞ்சம் ரூபாயை போட்டு இந்த மாதிரி இந்த இடத்த வாங்கி வச்சிருக்கேன், அந்த இடத்த உங்க பேருக்கு பத்திரம் முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள் காமராஜர் இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். காமராஜர் இல்ல அது ஏன் பணம் கிடையாது, நான் அந்த பணத்தை கையில் வைத்திருந்தால் கட்சியோட பணம்னு தெரிஞ்சா வெள்ளக்காரன் அன்னைக்கு என்னைய கைது பண்ணும்போது பணத்தையும் சேர்த்து பிடிங்கி கொண்டு போயிருப்பான், அவன் அதை செஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான், கட்சியுடைய பணம் என்பதற்காகத்தான் அந்த பணத்தை உங்கள்கிட்ட பாதுகாப்பாக தந்துட்டு போனதுக்காகத்தான் நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு நீங்க அந்த இடத்த எனக்கு தாரேன்னு சொல்லுறீங்க, எனக்கு அந்த இடம் வேண்டாம், நீங்களும் ஏற்கனவே பணம் போட்டு வாங்கியிருக்கீங்க, அதனால இருக்கட்டும் பார்த்து கொள்வோம் என்று காமராஜர் கஸ்தூரி சீனிவாசன் அவர்களிடத்துல சொல்லுதாங்க. கஸ்தூரி சீனிவாசன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், நானும் கொஞ்சம் பணம் போட்டு வாங்கினதுனால எப்படி இந்த பணத்தை அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படி நீங்க யோசிக்கிறீங்க, எனக்கு நீங்க பணமே தர வேண்டாம், இந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் காமராஜர்கிட்ட கொடுக்காரு. காமராஜர் அந்த இடத்த தான் பேருக்கு முடிக்கல, கட்சியின் பேருக்கு முடித்து கட்சிக்காக சேர்த்து வைத்த அந்த இடம் தான் இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன் போன்ற முக்கிய காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான சென்னையில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்படி ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக காமராஜர் அவர்களால் வாங்கி வைக்கப்பட்ட இடங்கள் தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, இந்த நாட்டில் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த மனிதர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த மனிதர், மிகப்பெரிய கோடீஸ்வரன் கூட நட்பாக இருந்த ஒரு மனிதர், தாம் பேருக்கு கூட ஒரு இடத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கட்சி பேருக்கு வாங்கினார் பாருங்க, அவரை மாதிரி ஒரு மனிதன் இன்றைக்கு இருப்பாரா இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை, தான் இறக்கும் வரை வாடகை வீட்டிலே இருந்து செத்த ஒரு மனிதரை இன்றைக்கு அவர் அந்த ஊழல் பண்ணிட்டாரு இந்த ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி குறை சொல்வதற்கு ஆட்களை நியமித்து இன்னைக்கு குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி என் நாடார் சமுதாய மக்களே, இளைஞர்களே, அவருடைய வரலாறை படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் நான் இதை இன்றைக்கு பதிவு செய்கின்றேன். நன்றி.